வெல்கம் டு சிஎஸ் ஃபுட் பிளாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரவா லட்டு தாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரவா லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் ஒரு தேங்காய், ரவை 1 கிலோ, திராட்சை, முந்திரி, ஏலக்காய், சர்க்கரை 1 கிலோ. செய்யலாங்களா வாங்க. அடுப்பு பற்ற வச்சு நெய் கொஞ்சமாக ஊற்றி முந்திரி நல்லா நிறமர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வறுத்து நுணுக்கி அந்த தொல்லியெல்லாம் எடுத்துருங்க. அந்த பொடி மட்டும் நுணுக்கி அதையும் போட்டுருங்க. ஏன்னா இது வந்து வாயில் தட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு தானே நீங்கள் அதை தோலெல்லாம் எடுக்க சொல்கிறீங்க. காலையில் இங்கேருந்து ஒரே மழைங்க. மதியம் போல் நல்லாவே பெரிய மழை வந்துருச்சு. வாசல் பூராவே தண்ணி வந்துருச்சு. இந்த சமயத்தில் ரவா லட்டு வேறு செய்கிறதுக்கு வந்துட்டோமா. இதில் இவன் வேறு லட்டு செய்கிறதுக்கே விடாமல் அங்கங்கே உலத்திக்கிட்டே இருந்தான். என்ன பண்ணுறது, மழை பெஞ்சு முடிச்சு ஒரு வழியாக ஓஞ்சி பின்னாடி தான் கிச்சனுக்கு வந்தோம். கிச்சனுக்கு வந்து இப்போ பாத்திரத்தை எடுத்து லட்டு செய்கிறதுக்கு ஆயா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குங்க. அதில் தேங்காய் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி விட்டுட்டு ரவையை கொட்டி நல்லா ரவை கிளறுங்க. அது நல்ல ஒரு பொன்னிறமாக வர வரையில் கிளறி இடுங்க. அதுக்கு பின்னால் ரவை நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கு பின்னாடி சர்க்கரையை போடுங்க. சர்க்கரையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறம் தேங்காயும் உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வறுத்துட்டுருங்க. வறுத்துட்டு நல்லா இப்போவே மனம் வருதுங்க ஐயா. நீங்கள் வறுக்கவே அந்த சர்க்கரை, ஏலக்காய் தூள் இதனோட மனம் எல்லாம் வந்து நல்லா வருது. அது எல்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு தேங்காயும் போட்டு வறுத்துட்டு கொஞ்சமாக பால் வறுத்துட்டு நல்லா பதமாக வர வரையில் வறுக்கணும். தேங்காய் போட்டு நல்லா வறுக்கும்போது கொஞ்சம் பசையும் வரும். அப்புறம் கொஞ்சம் பால், 1 டம்ளர் பால் அதில் கலந்துக்குங்க. கலந்து நல்லா வறுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பசை வரும். அந்த படு நல்லா நம்ம பார்க்கணும். கையில் தொட்டு பார்த்தோம்னா அது உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு எடுத்து கொண்டு வந்து வச்சு உருண்டை பிடிக்கணும். பாலில் கையை நினச்சி உருண்டை பிடிக்கணும். பாலில் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் அப்படியே வச்சுருங்க. சரி, நல்லா மணமாக இருக்குதுங்க ஐயா. நல்லா மணமாக இருக்குது ரவா லட்டு. சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து செய்யலாம். இது சின்ன ஸ்நாக்ஸ் தான், ஆனால் வீட்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கடையில் அந்த லட்டு இந்த லட்டுன்னு வாங்கி கொடுக்குறதுக்கு வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக செய்யலாம். இது ஒரு 50 மினிட்ஸ் வேலை தான். நீங்களே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லட்டு எப்படி இருக்குது? சூப்பர், வேறு லெவல். ஐயா லட்டு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி ரெசிபி தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ. வெல்கம்.